ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போத்கயா வந்து கிளம்ப போகிறோம். ஸோ போத்கயாவுக்கு வந்து இங்கேருந்து 650 ரூபா போயிட்டு வர சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த சத்திரத்துலேருந்தே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நின்னோடனே அப்படியே கிளம்பிடுவோம். லெட்ஸ் கோ. நம்ம போகிற ஆட்டோ. ஸோ லெட்ஸ் கோ. கரெக்டாக நாங்கள் அந்த நாட்டுக்கோடை சத்திரத்தை வந்து கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும்னாங்க. ஸோ லஞ்சும் வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2:30 மணிக்குள்ளே வரணும் அப்படின்னாங்க லஞ்ச் நான் எப்பயுமே. ஸோ லெட்ஸ் see how it's going. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் இதே வந்து நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பசையில் இருக்குது. இங்கே வந்து அந்த கோதுமைலாம் வந்து விளையுதான். நான் முன்னாடி வந்து நெல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி கோதுமை பூந்தோட்டம் மாதிரிலாம் வந்து இருக்குது. வீடெல்லாம் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. இங்கே வழியில் வந்து இன்னொரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து மேட்டா புத்தாரம் டெம்பிள். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு ஆக்சுவலி இங்கேருந்து. ஸோ அந்த பெல்லாம் இருக்குது. யூஸ்வலாக படி எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க இங்கே. ஸோ இதை நான் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே வந்து பார்த்ததில்ல. இந்த ஆட்டோவில் வந்தனால தான் தெரிஞ்சது. சார் செம்மையாக இருக்குது. எந்த சேனலுமே நான் பார்த்ததில்ல. இந்த டெம்பிள் ஒர்த்துங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் ஆகும் உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு. இந்த புத்தா ஸ்டாச்சுவே வந்து செம்மையாக இருக்குது. ஏன் அந்த ஒரு இங்கே வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டெம்பிள் வாங்க. ஸோ ஆக்சுவல் நேம் நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். இங்கே பக்கத்தில் சின்னதாக வந்து இருக்குது. இங்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வந்து கும்பிட்டு வரலாம். ஐ திங்க் இந்த க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களே கொஞ்சம் அவசரமாக தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் மகாபோதி டெம்பிள் வந்து போவோம். ஸோ இதுதான் கரெக்டான டெம்பிள் நேம், இந்த மேட்டா புத்தாராம் டெம்பிள். ஃபுல்லாக சோலார் பேனலில் வச்சுருக்காங்க. இங்கே பெல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஐயோ இந்த சிக்கன் ஃப்ரை ஸ்மெல் வந்து சத்தியமாக பயங்கரமாக இருக்குங்க. ஓ ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபர்பிடன் டு கிளைம் இட். ஐ திங்க் இது வந்து நமக்கு அலௌடு இல்லை. ஸோ இதாங்க புத்திசம். இந்த பெல் இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இந்த மொனாஸ்ட்ரிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த லடாக் சைட்லாம் போனீங்கன்னா இந்த மொனாஸ்ட்ரிஸு இந்த ஸ்பெட்டிலாம் போகிறப்ப வந்து நிறைய மொனாஸ்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் வந்து இருக்குது இங்கே. ஸோ டெக்கரேஷனும் வந்து பக்காவாக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புத்தா டெம்பிள் கர்மா தார்ச்சே சோக்லிங் கப்பிச்சியா வஜ்ரவானா. கண்டிப்பாக வந்து தப்பாக தான் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். பட் இங்கே வந்து இந்த வைபே வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ஊர் மாதிரி இருக்குது. ஸோ பீகார் மாதிரியே தெரில. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவும். யூஸ்வலாக வந்து இந்த வடக்கு சைடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் இந்த புத்திசம் இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு வந்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வருது இங்கே வந்தால். நான் அந்த மேட்டாராம் புத்தா டெம்பிளும் சரி இங்கேயுமே சரி ஒரு நல்ல வைப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு 3 கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அந்த ஆட்டோக்காரர். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். வாவ் செம்மையாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உண்டியல். ஸோ அதான் டொனேஷன் பாக்ஸ்னு போட்டிருக்காங்க. அமைதியாக இருக்குது நல்லா இங்கே. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா விளக்கு மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு. இதில் வந்து இந்த மாதிரி அந்த பெல் அதுக்கு தனியாக வந்து இதே வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சைடு.
செம்ம அமைதியாகவும் இருக்குது. இங்கே ஆக்சுவலி கூட்டமாகவும் இல்லை, அதுதான் வந்து பெஸ்ட்டு திங். இங்கே உள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் வருது, நான் நீங்கள் கேட்குதானு பாருங்கள். ஒரு சின்னதாக குட்டியாக லைக் ஒரு இந்த மணி சவுண்ட் மாதிரி லைட்டாக வருது. ஸோ இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து இன்னொரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, டைஜோக்கியோ புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ அதுதான் வந்து இந்த டெம்பிள். கோவிலுக்கு வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, சத்தியமாக நமக்கு தெரில. இங்கே போய் பார்க்கலாம். புத்தம் சரணம் கச்மி, செமையாக இருக்குங்க. கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். பட் ஆனால் இந்த சுற்றி இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக்சுவலி உங்களுக்கு நேச்சர் ஓரியன்டாக வந்து இந்த டெம்பிள் இருக்கும். ஐ மீன் எல்லாமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. புத்திஸ்ட் டெம்பிள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு செமையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன டெம்பிள் சொல்லி போய் பார்க்கலாம். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புத்திசம் ரிலேட்டட் டாய்ஸ் அண்ட் அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இது பார்த்துருப்பீங்க, சவுண்ட் மேக்கிங் டிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த பெல் மாதிரி நினைக்கிறேன்.